ரொம்ப வயசான பிறகு மட்டும் ம். நமக்கு சமையல் செய்ய முடியாதுன்னா ஒரு லேடி வருவாங்க. அவங்கள்ட்ட நல்லா நடந்துக்கிறணும். ம். அது எந்த எதிர்மறை வார்த்தை இல்லாம அவங்க எது செஞ்சாலும் கரெக்ட்டா இருக்கணும். ஒரு சிலது மிகவும் கண்டிக்க வேண்டிய இடத்துல லேசா ஒரு அழகா நம்ம சொல்லணும். அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லணும். இன்னொன்னு நம்ம வயசான பிறகு ஒவ்வொரு பார்வையில நம்ம ஒரு ஒரு பார்வையில ஒருவங்கள பார்க்கும்போது அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க? அப்படின்னா ஒரு ரீசன் கிடைக்கும். அவங்க பாவம் பட்டினியா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காசு குடுங்கன்னு கேட்கறாங்க. இல்ல அவங்களுக்கு வியாதி இருக்கு. இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன். அப்படின்னா லீவ் விட்டுறணும். அது வரலன்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. அதை நம்ம சேர்த்து நம்மளே அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்றது தான் முதல்ல நமக்கு அது ஒரு கலையும் கூட. அட்ஜஸ்ட் பண்ணும்போது அப்படி வேதனைப்படக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது இருக்கே. அதுல கவலை எது எது வருதுமோ அதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம அதை சமாளிக்க முடியும். என்னால் முடியும். இதெல்லாம் டேக் இட் ஈஸி. இந்த மாதிரி பாலிசான எதையும் சரி சரிங்கிற போறதுல ஒரு நிம்மதி எவ்வளவு இருக்கு. இன்னும் நெறைய இருக்கு. அம்மா, அந்த மாதிரி அம்மா, ஒரு அம்மா, ம். நீங்க இன்னைக்கு காலையில இருந்து நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா எதிர்பாராத விதமா தூங்குறப்ப யாராவது வந்துருவாங்க. இல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி யாரும் நடந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு உங்களுடைய ம். சூழ்நிலைகள் மாறும். வீட்ல வந்து இன்னைக்கு சாப்பாடு டைம் மாறும். இல்லைன்னா யாராவது தூங்கிட்டு இருக்கிறப்ப வந்துருவாங்க. இல்லைன்னா நீங்க நினைச்ச மாதிரி அவங்க ம். நடந்துக்க மாட்டாங்க. இல்ல நீங்க ஒண்ணு நினைச்சிருப்பீங்க. இவ்வளவு நேரம் முழிச்சிட்டோம், தூங்கணும். இல்லைன்னா இப்ப போய் இது ஒரு டிவிய பார்ப்போம். யாராவது நடுவுல வந்துருவாங்க. திடீர்னு வருவாங்க. திடீர்னு உங்க சூழ்நிலை மாறுனா, நீங்க அத எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க எதிர்பார்த்த மாரி அவங்களும் இல்ல. என்ன பண்ணுவீங்க? ம். அதாவது இயற்கையிலேயே எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம நிலைமை டக்குன்னு எந்திரிச்சு அ அவங்க கூப்பிட்டதுக்கு வந்துடுறேன், வந்துடுறேன்னு தான் சொல்லுவேன். எனக்கு உடம்பு முடியாம இருந்தாலும் கொஞ்சம் வேகமா எந்திரிச்சு போவேன். மெல்ல மெல்ல நடந்து வர்றேன்ப்பா, வர்றேன்ப்பான்னு சொல்லிட்டு போய் யாரையும் காக்க விரும்ப மாட்டேன். அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு காதுல கேட்காது. வர்றேன்ப்பா, வர்றேன்ப்பான்னு சொல்லி என்னுடைய அந்த கடமை புத்தி இருக்கு பார்த்தீங்களா? யாரையும் காக்க விடக்கூடாதுங்க. அது வந்தோனே மெல்ல வாங்க, மெல்ல வாங்கன்னு அவங்களும் அதுக்கு பதில் சொல்லும்போது ஒரு நல்லா இருக்கும். நம்ம சொல்றதுல இருக்கு. அப்போ எதிர்பாராத வந்தா அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சு பழக்கவழக்கத்துல இருந்திருக்கு. அதனால யார் எந்த திடுதிப்புன்னு விருந்தாளிகளோ அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கணுமோ, சமாளிச்சு பழகியிருக்கேன். வந்தால் கவலைப்படுறதில்ல. எனக்கு உடம்புக்கு முடியாட்டி கூட அத வெளிய காமிச்சுக்காம இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சமயம் உண்மையாவே இருந்ததுன்னா, ஆமாப்பா ஓப்பனா சொல்லிருவேன். எனக்கு முடியலப்பா. நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டுப்போமா? இல்ல நீ காப்பி போடுறியாப்பா நம்ம 2 பேரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பேசுவேன். ம். பாசமா பேசுவேன். அந்த வார்த்தை, இல்ல நீங்க சும்மா இருங்க அப்படிம்பாங்க. அது எல்லாமே நம்ம நன்மையா நினைக்கணும்.